வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி குடமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பெரிய குடமிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். நான் பச்சை குடமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு கலர், சிவப்பு கலர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பச்சை கலர் குடமிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வெள்ளையாக ஓரங்களில் இருக்கிறது, நடுவில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த குடமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாய் சீக்கிரம் வதங்கிடும், அதனால் அதை தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கினதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குடமிளகாய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அதே வானிலையில் 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் பொட்டு உள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது லைட்டாக செவந்த உடனே அது கூட 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை குடமிளகாய் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக தான் மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது ஒரு 1/4 மூடி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காயை துருவி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வாணலியில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 25 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல சேர்த்த பருப்பை மட்டும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் பெருங்காயம் சேர்த்த மறந்துட்டேன், அதனால் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வதக்கி வச்ச குடமிளகாய், அதே மாதிரி வதக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.